ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை ஃபுட். நம்மளோட கிச்சனில் தினந்தோறும் பயன்படுத்தக்கூடிய ரொம்பவே உபயோகமான 10 கிச்சன் டிப்ஸ் அது என்னென்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். உருளைக்கிழங்கை வேக வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சுற்றிலும் கீறி விட்டுடுங்க. இந்த மாதிரி கீறி விட்டிங்கன்னா உருளைக்கிழங்கு சீக்கிரமாக வெந்துடும். உங்களுக்கு தோல் உரிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். பாருங்கள், உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் ஒரு உருளைக்கிழங்கு கீறி விட்டு வேக வச்சுருக்கேன். நான் குக்கர் பாத்திரத்திலலாம் போடலைங்க, சாதாரணமாக தான் வேக வச்சேன். ரொம்ப சீக்கிரமாகவே வெந்துருச்சு. இது மாதிரி செஞ்சோம்னா தோலை ஈஸியாக உரிச்சு எடுத்துடலாம். ரொம்ப கஷ்டப்படாமல் ரொம்ப ஈஸியாக உரிச்சு எடுத்துடலாம். நான் தோல் எல்லாத்தையுமே உரிச்சு எடுத்துட்டேன். இந்த மாதிரி கீரல் போட்டு வேக வச்சா கிழங்கும் சீக்கிரம் வெந்துடும், தோலையும் நம்ம சீக்கிரமாக உரிச்சிடலாம். இப்போ பச்சை பட்டாணி சீசனுங்க, நமக்கு தோலோடையே பச்சை பட்டாணி கிடைக்குது. அதை வாங்கிட்டு நீங்கள் தோல் எல்லாத்தையும் உரிச்சிட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த பட்டாணியை ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு பட்டாணி முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு சால்ட் போட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற விட்டுடுங்க. 10 நிமிஷம் ஊறினதுக்கு அப்புறமா அதை அலசி எடுத்துட்டு ஒரு காட்டன் துணியை விரிச்சு போட்டு அந்த பட்டாணியை நல்லா ஆற விட்டுடுங்க. சுத்தமாக ஈரம் இருக்கக்கூடாது. நீங்கள் ஃபேன் அடியில் போட்டு கூட ஆற விடலாம். ஈரம் இல்லாமல் நல்லா ஆற விட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த பட்டாணியை 1 வருஷம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணலாங்க. நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறதுக்காக கொஞ்சமாக எடுத்திருக்கேன். அதுக்கு தகுந்தப்பல நான் டப்பா எடுத்திருக்கேன். அந்த டப்பாவில் நம்ம டிஷ்யூ பேப்பரை போட்டுக்கலாம். டிஷ்யூ பேப்பர் போட்டால் அதில் இருக்கிற ஈரத்தெல்லாம் உறிஞ்சி எடுத்துக்கும். நான் டபுள் லேயர் இருக்கிற மாதிரி டிஷ்யூ பேப்பர் போட்டிருக்கேன். அதில் இந்த பட்டாணியை உள்ளே கொட்டிடலாம். டிஷ்யூ பேப்பரை அப்படியே மடித்து மூடி விட்டுடுங்க. இதுக்கு மேலே இன்னொரு டிஷ்யூ பேப்பரை எடுத்து மடித்து வச்சுருங்க. வச்சுட்டு டப்பாவை மூடி போட்டுருங்க. இந்த டப்பாவை நீங்கள் ஃப்ரீசரில் தாங்க வைக்கணும், வெளியே வைக்கக்கூடாது. இந்த மாதிரி ஃப்ரீசரில் வச்சிங்கன்னா 1 வருஷம் வரைக்கும் இந்த பட்டாணி கெட்டு போகாது. உங்களுக்கு எப்போல்லாம் தேவையோ அப்போல்லாம் எடுத்து பயன்படுத்திக்கலாம். வேக வச்ச சோளத்தை நம்ம கையில் பிச்சு எடுக்கணும்னா கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. லேசாக அழுத்தம் கொடுத்து தள்ளி விட்டாலே அதுலேருந்து எல்லாமே கழண்டு வந்துடுங்க. ரொம்ப ஈஸியாக இந்த சோளத்தை நம்ம பிச்சு எடுத்துடலாம். பாருங்க, நான் ஸ்பூன்லேயே மொத்த சோளத்தையும் பிச்சு எடுத்துட்டேன். நல்லா முழுசாக உதிரியாக வந்திருக்கு பாருங்க. ஒரு சோளம் கூட உடையில, மொத்த சோளத்தையும் நான் பிரித்து எடுத்துட்டேன். கையில் நம்ம பிச்சு எடுத்தோம்னா கையில் பொய் ஏறிட்டு விரல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிடுங்க. இந்த மாதிரி ஸ்பூனில் பிச்சு எடுத்தால் நம்ம 1 நிமிஷத்துலேயே ஒரு சோளத்தை பிச்சு எடுத்துடலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். இஞ்சிக்கு தோல் சீவுறதா இருந்தால் நம்ம கத்தியை வச்சு பொறுமையாக சுரண்டி எடுத்துகிட்டு இருப்போங்க. இனிமேல் அதெல்லாம் அவசியம் இல்லைங்க. இந்த மாதிரி ஸ்பூனை வச்சு நம்ம சுரண்டி எடுத்தாலே தோல்லாம் நல்லா மெலிசாகவும் வரும், ஈஸியாகவும் நம்ம எடுத்துடலாம். பாருங்க, இஞ்சியில் இருக்கிற தோல் எல்லாத்தையுமே நான் சுரண்டி எடுத்துட்டேன். இந்த மாதிரி ஸ்பூனில் சுரண்டி எடுத்தால் ஈஸியாக சுரண்டி எடுத்துடலாம். தோல் நல்லா மெலிசாக வந்திருக்கு. இஞ்சிலாம் நமக்கு வேஸ்ட் ஆகாது. இது கத்தியில் நம்ம செய்யும் பொழுது பார்த்தீங்கன்னா கத்தி ஸ்லிப் ஆகி நம்ம கையில் பட்டு ரத்த காயம் ஏற்படலாம். அது மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி ஸ்பூன்லேயே ரொம்ப ஈஸியாக நம்ம இஞ்சி தோலை சுரண்டி எடுத்துடலாம். ஆழ்வள்ளி கிழங்க தண்ணியில் போட்டு வேக வச்சா பிசு பிசுன்னு இருக்குங்க. சில பேர் முழுசாவே போட்டு கூட வேக வைப்பாங்க. அந்த மாதிரி வேக வச்சாலும் நல்லா இருக்காது. நீங்கள் ஆழ்வள்ளி கிழங்க இந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டு ஆவியில் வச்சு வேக வச்சா ரொம்பவே நல்லா இருக்கும், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். மூடி போட்டு 5 நிமிஷம் வேக விட்டாலே போதுங்க, கிழங்கு நல்லாவே வெந்துடும். பாருங்க, நான் கிழங்கு வேக வச்சு எடுத்துட்டேன். 5 நிமிஷம் தான் வேக வச்சேன். கிழங்கு வெந்துருச்சா இல்லையான்னு தெரியறதுக்கு நீங்கள் பார்த்தாலே தெரியும். கிழங்கு நல்லா வெடிச்சு வந்திருக்கு, தோல்லாம் கழண்டு வந்திருக்கு. இந்த மாதிரி ஆவியில் வேக வச்சு சாப்பிட்றது டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். தேங்காய் நோண்டுறதுனால ரொம்பவே கஷ்டமாக இருக்குங்க. இந்த தேங்காயை 5 நிமிஷம் அப்படியே கொட்டாங்குச்சியோட அடுப்பில் வச்சுட்டிங்கன்னா ஈஸியாக நோண்டலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நான் அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். தேங்காயை இந்த மாதிரி இடுக்கி வச்சுட்டு எடுங்க, இல்லைனா சூடாக இருக்கும். எடுத்துட்டு இதை ஒரு முறை நல்லா அலசிடுங்க, அப்போ தான் சூடு குறையும். அடுப்பில் வச்சு எடுத்த உடனே தேங்காய் ரொம்ப சூடாக இருக்குங்க. அதனால தான் தண்ணியில் வச்சு ஒரு முறை அலசி எடுத்துடணும். எடுத்துட்டு கத்தியை வச்சு சுற்றிரும் இந்த மாதிரி லேசாக தூக்கி விட்டாலே போகிறோங்க. தேங்காய் அதுலேருந்து ஈஸியாக கழண்டு வந்துடும். பாருங்கள், அதுலேருந்து தேங்காய் ஈஸியாக கழண்டு வந்துருச்சு. தேங்காவை நம்ம கஷ்டப்பட்டு தோண்டி எடுக்க வேண்டாங்க. ஒரு 5 நிமிஷம் நம்ம அடுப்பில் வச்சாலே போகிறோம். லேசாக கத்தி வச்சு தள்ளினோலே தேங்காய் கழண்டு வந்துடுது. இந்த மாதிரி ஈஸியாக உங்களுக்கு எப்போல்லாம் தேங்காய் வேணும்னு நினைக்கிறீங்களோ அப்போல்லாம் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம். நீங்கள் தினமும் சாதம் வடிக்கிறதுக்கு 1/2 மணி நேரம் முன்னாடி அரிசியை ஊற வச்சுடுங்க. 2 முறை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா ஊற வச்சுட்டு நீங்கள் வடிச்சிங்கன்னா சாதம் சீக்கிரமாக வெந்துடும், நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். அரிசி நல்லா நீள நீளமாக வந்து பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கும். அரிசி கழுவுன தண்ணியை நீங்கள் வடிகட்டிட்டு தலையை அலசிட்டு வந்தால் முடி கொட்டுறதும் ஸ்டாப் ஆகிடும். முடி நல்லா அடர்த்தியாக நீளமாக வளருங்க. தினந்தோறும் நீங்கள் இதை மாதிரி செஞ்சுட்டு வரலாம். செஞ்சுட்டு வந்தால் முடியோட அடர்த்தி நல்லா அதிகமாக இருக்கும்.
குக்கர் கேஸ்கட்டை நீங்கள் யூஸ் பண்ண உடனே ஒரு முறை அலசிட்டு நீங்கள் ஃப்ரீசரில் போட்டு வச்சுருங்க. இந்த மாதிரி போடுறதுனால குக்கர் கேஸ்கட்டு நல்லா ரொம்ப நாள் வருங்க, சீக்கிரம் பிஞ்சு போகாது, ரொம்ப நாள் லைஃப் லாங் வந்துட்டு இருக்கும். நீங்கள் எப்போ பயன்படுத்தினாலும் குக்கர் கேஸ்கட்டை யூஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு அலசிட்டு ஃப்ரீசரில் போட்டு வச்சுருங்க. மறுபடியும் எப்போ தேவையோ அப்போ எடுத்துக்கோங்க. இந்த டிப்ஸ் ஒர்க்கிங் உமன்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நீங்கள் புளியை ஊற வச்சு கரைச்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஃபில்டர் வச்சு வடிகட்டி எடுத்துக்கோங்க. அப்போ தான் பாருங்கள் அதில் இருக்கக்கூடிய டஸ்ட் எல்லாமே இதில் நின்றுடும். இந்த புளி கரைசலை நம்ம 1 வீக் இல்லை 10 டேஸ் வரைக்கும் ஸ்டோர் பண்ணலாங்க. அது ஸ்டோர் பண்ணுறதுக்காக அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் இந்த புளி கரைசலை வச்சுக்கலாம். புளி கரைசலை நான் அடுப்பில் வச்சுட்டேங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விடணும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1 ஸ்பூன் அளவுக்கு சால்ட் எடுத்திருக்கேன், அதை இதில் சேர்த்து விட்டுறேன். நீங்கள் அப்படியே பச்சையாக ஸ்டோர் பண்ணிங்கன்னா கெட்டு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த மாதிரி கொதிக்க வச்சுட்டு நம்ம ஸ்டோர் பண்ணோம்னா கெட்டு போகாது. இந்த புளி கரைசலை நல்லா கொதிக்க விட்டு ஆற விட்டுட்டு நீங்கள் பாட்டிலில் ஊற்றிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். இந்த மாதிரி புளி கரைசலை ஒரு 5 நிமிஷம் நீங்கள் கொதிக்க விட்டால் போகிறோம். அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொதிக்க விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறதுக்காக கொஞ்சமாக செஞ்சுருக்கேன். உங்களுக்கு புளி கரைசல் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு பாத்திரத்தை கீழே இறக்கிக்கிறேன். இதை நல்லா ஆற விட்டுட்டு நீங்கள் மூடி போட்ட டப்பாவில் பாட்டிலில் அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நீங்கள் காரக்குழம்பு செய்யும் பொழுது எவ்வளவு புளி கரைசல் வேணுமோ நீங்கள் அதை மட்டும் தேவையானதை எடுத்துகிட்டு கூட தண்ணி கலந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சாம்பார் செய்யும் பொழுது புளி கரைசல் எவ்வளோ வேணுமோ அதுக்கு தேவையானதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இது ஒர்க்கிங் உமன்ஸ்க்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. காலையில் நேரத்தில் புளியை ஊற வச்சு கரைச்சி ரெடி பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். இந்த டிப்பு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்பவே யூஸ்ஃபுல்லான 10 கிச்சன் டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. உங்களுக்கு ஏதாவது ரெசிபி வீடியோ வேணும்னாலும் கமெண்ட்ஸில் கேளுங்க. நமக்கு இன்னும் 2 சேனல் இருக்குங்க. அந்த சேனலுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் லிங்க்கை கிளிக் பண்ணி சேனலை ஓப்பன் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.